கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஏசப்பாவுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தை கேட்க போகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையின் நாள். இந்த நாட்கள் குறிப்பாக இந்த நாள் நீங்கள் நற்செய்திகளை கேட்குற நாள். நல்ல காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் நடப்பிக்கிற நாள். விசுவாசிங்க, சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 31:13. சங்கீதம் 31:13. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். அவதூறாய் பேசுவது இது ஒரு கடினமான பாதை. இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழும்போது எவ்வளவுதான் நல்லவர்களாக வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் தேசத்துக்கு நன்மை செய்கிறவங்களாக இருந்தாலும் அவதூறு கண்டிப்பாக வரும். அதாவது சில வேளையில் நாம் ஏதாவது தவறு செய்து நம்மை குறித்து அவதூறு சொல்வது ஒரு பக்கம், எதையுமே செய்யாமல் நம்மை குறித்து விமர்சனங்கள் தவறாய் எழும்பி அதை பரப்புகிற ஒரு கூட்டம் இருக்கும். இது சாதாரண இடம் அல்ல இதை தாண்டுவது. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அனுபவித்தார். இந்த பூமியில் அவர் வந்து ஊழியம் செய்யும்போது அவரிடத்தில் எந்த குற்றமும் குறையும் கண்டுபிடிப்பதற்கு இல்லாத அளவுக்கு முழுசா 100% பிதாவுடைய சித்தத்தின்படி நேர்மையாய் பரிசுத்தமாய் உண்மையை உழைத்து செய்கிறார். அவருக்கு எத்தனை அவதூறான பேச்சுன்னு தெரியுமா? ஒரு அற்புதம் செய்யும்போது பிசாசை துரத்தும் போது வந்த விமர்சனம் அவதூறு. பிசாசின் தலைவனை வைத்து பிசாசை துரத்துகிறார். எவ்வளவு அது ஒரு பொய்யான அவதூறான பேச்சு. இயேசு பிசாசின் கிரியை அழிக்க வந்தவர். பிசாசை இந்த பூமியில் பிலன்குள்ள வைக்க வந்த ஆண்டவர் அல்ல. மனிதனுக்கு எதிரியாக இருக்கிற பிசாசின் கிரியை அழித்து ஜனங்களை காப்பாற்ற வந்த ஆண்டவரை பிசாசை வச்சு அற்புதம் செய்கிறான்னு சொல்லும்போது எவ்வளோ அவதூறான பேச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க? மதுபான பிரியன்னு சொன்னாங்க, போஜன பிரியன்னு சொன்னாங்க, அவர் சாப்பாட்டு பிரியன்னு சொல்லி அவருக்கு பேர் கொடுத்தாங்க. அவர் ஏன் போய் சாப்பிட்டாரு தெரியுமா? பரிசேயன் வீட்டில், அதாவது இன்னும் குறிப்பாக ஏழைகள் இடத்துல அங்கெல்லாம் போய் ஏன் விருந்து சாப்பிட்டார் தெரியுமா? நான் ஆண்டவராக இருந்தாலும் நான் எல்லாரும் நேசிக்கிறேன், எல்லாரும் கூட நான் பழகுவேன், எல்லா இடத்துக்கும் நான் இருப்பேன், அதை வெளிப்படுத்துறதுக்கு தான். அதை கூட குறைய சொன்னாங்க. எத்தனை அவதூறுகள் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் அவதூறு மற்றவங்க சொல்கிறதுனால பரப்புறதுனால நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். பயப்படாதீங்க. நமக்காக சோதிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் உதவி செய்வார். இந்த நாள் கொஞ்ச நாள் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. ஏற்ற காலம் வரும். உங்களுக்கு ஒரு அவதூறு பரப்புனவங்களை கத்த சந்திப்பார், அவங்கள ரட்சிப்பார், உங்கள் தலையை உயர்த்துவார். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போமா? ஆண்டவரே, அவதூறு பண்ணுகிற காரியம் இப்போது உம்முடைய வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலவிதமான அவதூறான பேச்சுகளை சுற்றி இருக்கிற மக்கள் பேசுகிறதும், உம்முடைய பிள்ளைகள் செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாய் குற்றம் சாட்டி மற்றவங்கள் மத்தியில் துர்ச்செய்தி அவதூற பரப்பி உம்முடைய பிள்ளைகளை நிறைய பேர் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கலாம். அது உங்கள் உள்ளங்களை உடைச்சிருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம். அந்த அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விடுவிக்கும்படிக்கு உம்முடைய ஊழியக்காரன் இப்பொழுது தரப்பில் நிற்கிறேன். தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கட்டும். அந்த அவதூறு பேச்சினால் உண்டான அத்தனை சஞ்சலங்கள் எடுத்து போட்டு உடைய பிள்ளைகளை இப்போ சமாதானப்படுத்தி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக வியாதிப்பட்டவர்கள் பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலையாக்கப்படட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அற்புதமாய் வழி நடத்தும். அந்த ஜெப குறிப்புகளுக்கு பதில் கொடும், சாட்சியில் எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.